டேய் எத்தனைடா வைங்க. அவன் 2வது போறான். என்ன கேக்குறான் கூட? அவன் திருப்பி 2வது போறான். எனக்கியா எனக்கு நான் கேட்கவே இல்லை. எத்தனை போறான்னு தான் அவன் தடுத்தேன் நான். இங்க இருந்து ஓகேவா? ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு விலாக்ஸ். நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா வெத்தலைக்குண்டு. போன வீடியோ யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா போய் பாருங்க. மெயினானது மதிக்கட்டான் சோலை அந்த காடை பத்தி மெயினா பேசிட்டு வந்துருந்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே போய் பாருங்க. கீழே பயோ லிங்க் கொடுக்குறோம். இப்ப வெத்தலைக்குண்டு வரைக்கும் வந்திருக்கோம். நாங்க மேல கொடைக்கானல் போனோம்னா மெயின் இப்ப அடுத்த இது யாரு வராங்களோ இ பாஸ் எடுத்துட்டு வாங்க. இப்ப மேல போறதுக்கு இ பாஸ் மெயினா கேட்டுட்டு இருக்காங்க. அது இந்த 2 மாசமா கேட்டுட்டு இருக்காங்க. டைம் என்ன கரெக்டா? ஆமா, மணி 1:50. 2 மணி ஆகுது. இப்ப ஏற முடியல. அதனால வத்தலகுண்டிலேயே கொஞ்ச நேரம் ஸ்டே பண்ணிட்டு விடிய காலைல ஏறலான் இருக்கோம். என்னடா வெறும் கிளாஸ் வச்சிருப்பீங்கன்னு நினைப்பீங்க. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ எடுத்தோம். ஆடியோ இல்ல, ஓப்பனா சொல்ல போனா அதுதான். அடுத்த வாட்டி இப்ப யாரு இதுக்கப்புறம் யாரு கொடைக்கானல் வராங்களோ இ பாஸ் எடுத்துட்டு வாங்க. இப்ப இதுக்கப்புறம் என்ன பிளானு? நைட்டு இங்கதான் ஸ்டே. இன்னும் ஒரு 2 மணி நேரம் ஸ்டே பண்ணிட்டு விடிய காலைல ஏற ஆரம்பிக்கலாம். விவோட வரும்போது சஜ்ஜாந்திர குளிர் எல்லாம். அதை தாண்டி ஒரு குளிர் நின்றுட்டு இந்த வீடியோ முடிச்சா போறோம்டான் இருக்கேன். ஆமா, இப்ப மணி பாத்தீங்களா? மனுஷனே கிடையாது தெரியுமாடா நீ? இவ்வளவு போட்டு என்ன குளிர்ந்து இப்படி நிக்கிற? மணியை பாத்தீங்களா? கரெக்டா மணி 5:20 தான் ஆகுது. அதனால செம்ம குளிருது. நாங்க எங்க இருக்கோம்னா கொடைக்கானோட ஸ்டார்டிங் பாயிண்டான சில்வர் ஃபால்ஸ் வந்துச்சு. போய் பார்க்கலாமா? வேற மாதிரி பார்த்துவாங்க. ஆனா இதே நம்ம ஒரு காலையில ஒரு 6 மணிக்கு 7 மணிக்கு வந்திருந்தோம்னா நல்லா இருந்திருக்கும். வேற லெவல். ஓகே, இந்த டைம்ல கூட்டம் இருக்காது. காலையில செம்ம கூட்டம் இருக்குங்க. ஆமா, அதுதான் ஒரு வழியா வந்துட்டோம். வேற மாதிரி ரொம்ப குளிரா இருக்கு. ஆனா இவனும் ஓவரா இருக்குங்கிறானே, எனக்கு என்னன்னு தெரியல. நமக்கு குளிருது, அங்க போய் ராத்துக்கு. அதுதான் வேற மாதிரி. ஆனா இதையே ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி பாத்தியா எப்படி இருந்துச்சு இந்த இடம்? வெள்ளம் அந்த இடத்துலாம், இதெல்லாம் இந்த இடம்லாம் தண்ணி ஓடிட்டு இருந்துச்சு. ஆமா, பயங்கரமா கிடைக்கல காட்டு. என்ன வீடா பயங்கரமா இருக்கு. யாருமே சில்வர் ஃபால்ஸ் மிஸ் பண்ண மாட்டாங்க. ஆனா இந்த டைம்ல இப்ப நம்ம வந்த டைம் கூட்டம் இல்ல, அதனால இவ்வளவு ஃப்ரீயா நின்று பாத்துட்டு இருக்கோம். இல்ல எனக்கும் கேக்குது. அந்த ஸ்டோரி பத்தி பேச வேணாம், அப்படியே சொன்னவா? ஆமா, அவங்களுக்கு கேட்கறது இல்லன்னு தெரியல. எங்களுக்கு முன்னாடில இருந்து ஒரு 6 பேர் நின்றுட்டு இருக்காங்க. லேடிஸ் 3 பேருக்குமே கேக்குது. கேமராமேனுக்கும் கேக்குது. கீழே இறங்கி போயா. அவ்வளோதான் கைஸ், நாங்கள் இப்போ இந்த இதை விட்டு கிளம்புறோம், சில்வர் ஃபால்ஸ் சொல்லிட்டு. ஆனால் இப்போ மார்னிங் டயத்தில் வந்திருந்தீங்கன்னா ரொம்ப கூட்டமாக வந்திருக்கோம். இப்போ நாங்கள் வந்திருக்க வேறு ஹாலிடே டைம் வேறு. சீரியஸாகவே அப்போ வந்திருந்தீங்கன்னா வேறு லெவல். இப்போ நாங்கள் வந்ததும் எதுவும் ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டோம், அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. வந்துட்டோம் நல்லபடியாக. ஆனால் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டே பண்ணுற இடத்துக்கு வந்தாச்சு. நம்ம இன்னைக்கு தங்க போகிற இன்று இரவு வரைக்கும் இங்கே தான். கொஞ்சம் அந்த பேக்ரவுண்டு காட்டுங்க சூர்யா. அது எதுவுமே எடிட்டிங் கிடையாது, எல்லாமே ஒரிஜினல். அதாவது சூரியன் இப்போ தான் மேலே வந்துட்டு இருக்கு. சன்ரைஸ் சன்செட்னு சொல்லியிருக்கேன். வேற பயங்கரமான ஒரு சன்ரைஸை நோக்கி நம்ம நின்றுட்டுருக்கோம். அந்த சைடு பின்னாடி வந்துருமாட்டேங்குது சன்ரைஸ். சூரிய மாரி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வேற மாதிரி சீரியஸாகவே ரொம்ப. நாங்கள் இப்போது இங்கே தான் ரூம் எடுத்துருக்கோம். கார் பார்க்கிங் எல்லாமே சூப்பராக இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்களோட நம்பர் நாங்கள் கீழே கொடுக்குறோம். பார்த்துட்டு நாங்கள் ஸ்டே பண்ணிவிட்டு சொல்கிறோம்.
அப்படியே இந்த நீங்கள் சன்ரைஸ் பார்க்கணுன்னா அப்படியே இந்த வீட்டை கன்ஃபார்ம் நீங்கள் சூஸ் பண்ணலாம். 100% நாங்கள் அடித்து சொல்லுவோம். இதுதான் அந்த வீடு. இந்த வீட்டுக்கு அப்படியே பேக் சைடு சன்ரைஸ் வேறு மாதிரி. இங்கே பாருங்கள், பைக் பார்க்கிங் இருக்குது, கார் பார்க்கிங் இருக்குது. நம்ம கார் அங்கே போட்டுடலாம். அப்படியே இங்கே பாருங்கள் இதை பார்த்தீங்களா உங்களுக்கு கொழுக்குமலை வியூ உங்களுக்கு ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். கொழுக்குமலை அப்படியே இப்படியே தான் இருக்கும். ஆனால் இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானலில் தான் இருக்கோம். நம்ம ஒன்றும் கொழுக்குமலை இல்லை இது. ஆனால் கொழுக்குமலை வியூ அப்படி தான் இருக்கும். அழகான ஒரு சன்ரைஸ் ஆகிட்டு இருக்கு. அப்படியே பாருங்கள். உண்மையாகவே வேறு லெவலு. அப்படியே இந்த கிளி சத்தத்துக்கும் அதுக்கும் உண்மையாகவே வேறு லெவலு. உண்மையாக நேச்சுரலாக இருக்குது. ஆனால் உங்களுக்கு ஃபோனில் இது உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு எனக்கு சுத்தமாக தெரியல. கரெக்டான டைமு, கரெக்டான கிளைமேட்டு. கொடைக்கானல் வர மாதிரி இருந்தீங்கன்னா சீக்கிரம் வந்து பாருங்கள்.